ஜின்வு, நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. ஆனா நான் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கேன். எதிர்பார்க்காத விஷயம் நிறைய நடந்திருக்கு. அதோட இந்த அனுபவங்கிறது ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா பாதிக்கும். நீ சொல்றதும் சரிதான். நான் ஒரு ஹண்டரா இருந்தும் கூட பயந்த சுபாவம் கொண்டவளா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. நான் ஏ இல்லனா பி ரேங்க் ரைட்ஸ்லயோ இல்லனா அட்லீஸ்ட் சி ரேங்க் ரைட்ஸ்லயோ தான் இருந்திருக்கணும். ஆனா நான் வேணும்னு தான் டி இல்லனா இ ரேங்க தேர்ந்தெடுக்கிறேன். அப்படிதான் நான் உன்னை சந்திச்சேன் ஜின்வோ. என்னால உன்னை மறுபடியும் ஹீல் பண்ண முடிஞ்சதா? முதல்ல உனக்கு அடிக்கடி காயம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா எப்படியாவது நீ அதுல இருந்து சர்வைவ் ஆயிடுவ. உன் கண்களை பார்க்கும்போது உயிர் சக்தி வெளிப்படும். அதை என்னால எப்பவும் மறக்க முடியாது. நாம வெளியில எங்கேயாவது போய் சாப்பிடலாம்னு நினைச்சோம்ல. இந்தா, இத நீயே வச்சுக்கோ. அவசரப்படாத. நான் இப்போ ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் அப்பா அம்மா கிட்ட போக போறேன். நீ எப்பவாவது அந்த பக்கம் வந்தா என்ன நினைச்சுக்க, சரியா? நாம அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் கண்டிப்பா வந்து உன்னை பாப்பேன். ஓகே. உன்ன மாதிரி ஒரு இ ரேங்கர் பி ரேங்கான காங் டாஷிக்கை வீழ்த்த முடியும் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம நீ ஒரு தகுதியான மறுமலர்ச்சியாளனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. இருந்தாலும் உன்னை எச்சரிக்கணும்னு நான் நினைச்சேன். நீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நடந்த சம்பவத்துல டாங்ஸக்கோட டீம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீயும் டி ரேங்க் ஹண்டரும் தான் சர்வைவ் ஆயிருக்கீங்க. நான் சொல்றதை கேளு. டாங்ஸக்கோட தம்பியான டாங்ஸோ இப்போ உங்க 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். எஸ் ரேங்க் ஹண்டரான ஹவாங் டாங்ஸோ என்ன கண்காணிக்கிறாரா? ஆமா. அங்க என்ன நடந்ததுங்கிறத பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனோட முழு நோக்கமும் டாங்ஸக்கு இறந்துட்டான். ஆனா அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்கன்றது மட்டும்தான். எஸ் ரேங்கர்ஸ் விஷயத்துல சட்டம் எந்த பவரையும் காட்டாது. ஏன்னா அவங்க அதிசயத்தையும் பேரழிவையும் கொண்டு வர்ற திறன் கொண்டவங்க. இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா அவன் மான்ஸ்டர்ஸே பார்த்து பயப்படக்கூடிய மான்ஸ்டர். உன் ரத்தத்துக்காக அலையிறான். உன்னால முடிஞ்சா நீ உன் குடும்பத்தை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் பலசாலி ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஒருவேளை நான் அப்படி ஆகலனா என்னால சர்வே பார்க்க முடியாது. ஜினு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரைக் டீம். வேட்டையாட தகுதியானவங்க, ஆனா அவங்க வேலை பார்க்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. சிரமப்படுறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கேன். ஏன் குடிக்கிறவங்களையும் காயப்பட்டவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்? நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா போதும். சீராங் கேட் ரைடுக்கு போகணும்னா எப்படி நமக்கு 8 பேர் தேவைப்படுவாங்க. ஆமா, இங்க ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்காளே. அவங்களுக்கு சம்மதம் இருந்தா போதும். சின்ன பசங்களை ரெக்ரூட் பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நிமிஷம், என்ன இப்படி பேசுறீங்க? நான் ஒரு குவாலிஃபைடான ஹண்டர், தெரியுமா உங்களுக்கு? ஆனா இன்னமும் நீ ஹை ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்க. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல. சரி, நீ ஈராங்க சேர்ந்தவளா? எதுவா இருந்தா என்ன உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி நீங்க வெளியே தானே வெயிட் பண்ண போறீங்க. ஜின்னு அப்புறம் நான் 2 பேரும் மட்டும்தான் டஞ்சனுக்குள்ள போக போறோம். ஒரு நிமிஷம், உண்மையாவே நீங்க 2 பேர் தான் உள்ள போறீங்களா? நாங்க ஜஸ்ட் வெளியே நிக்கிறதுக்காக 30 லட்சம் ரூபாய் கொடுக்க போறீங்களா? ஆமா, ஒரு ரைடுக்கு உங்களுக்கு 30 லட்சம் கொடுப்பேன். நீங்க சண்டை போடவே வேண்டாம். இது நல்ல விஷயம் தானே. ஆனா இத பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது. ஒருவேளை இத பத்தி யாருக்கும் தெரிஞ்சதுன்னா நாங்க கொடுத்ததை விட நீங்க எங்களுக்கு 10 மடங்கா திருப்பி கொடுக்கணும். அந்த காங் டேஷிக்கு அழிக்கும் போதுதான் எனக்கு இந்த ஸ்டோன் கிடைச்சது. அதை நான் இப்போ பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எஸ், இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்ப தயாராயிட்டேன். இப்போ நீ என்ன ஆர்மர் போட்டிருக்கேன்னு சொல்றியா?
இது இட்டாலியன்ல தயார் பண்ணப்பட்ட ஃபுல் செட் பஃப் பூஸ்டிங் ஆர்மர். நம்ம 2 பேரும் டஞ்சனுக்குள்ள போக போறோம்ல பாஸ். இந்த அளவுக்கு கூட ரெடி ஆகலனா எப்படி? நான் ஒன்னும் இங்க விளையாட வரல. கொஞ்சம் அதையெல்லாம் நீ கழட்டி வைக்கிறியா? சரி பாஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னால இதை போட்டுட்டு எந்திரிக்க முடியல. சரி, நம்ம போயிட்டே இருக்கலாம். இது ஒரு வகையான நரம்பு தளர்ச்சி. நீ உன்னோட தலையில இன்னும் எதையோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஹெல்மெட்டையாவது போட்டுக்கிறேனே. சரி விடு, இந்த ஒரு வாட்டி போட்டுக்கோ. வா போலாம். சரி. உண்மையிலேயே அவங்க தனியா போறாங்க. எதுவும் பிரச்சனை ஆயிடாது. நம்ம ஆல்ரெடி அவங்கள வார்ன் பண்ணிருக்கோம். கான்ட்ராக்ட் படி அவங்க நமக்கு பே பண்ணிருக்காங்க. என்னமோ பண்ணட்டும், நமக்கு என்ன. ஏடி அப்புறம் இ ரேங்கரை சி ரேங்கரை அவங்களோட ரைடு கூட்டு போயிட்டான். அந்த 2 முட்டாள்களுக்கும் அவங்க எப்பேற்பட்ட ஆபத்துக்குள்ள போறாங்கன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன சாஞ்சி வரப்போறது இல்லையா? அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. ஒரு சாதாரண ஸ்ட்ரைக் போனாலே 2 மணி நேரம் ஆகும். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இல்ல, அவங்க ஒன்னும் தப்பிச்சு வரல. அந்த கேட் க்ளோஸ் ஆக போகுது. என்ன விளையாடுறியா? அந்த பாஸ் அழிச்சிட்டாங்களா? அடுத்த கேட் எங்க இருக்கு? இங்க இருந்து 1 hour போனா வந்துரும். சரி, அப்ப சீக்கிரம் போலாம் வாங்க. எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. இன்னைக்கு நம்ம 3 இடத்துக்கு போக போறோம். அப்படின்னா 90 லட்சம் இன்னைக்கு ஒரே நாள்ல சம்பாதிக்க போறீங்க. வர போறீங்களா இல்லையா? என்ன நடக்குதுங்க? இவங்க யாரு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. பாஸ், நான் மைனிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இதுங்களை சீக்கிரமா அழிச்சிடு. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கா? ஆமா, மறக்காம டோரை லாக் பண்ணிக்க. இந்த திறமையெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தாரு? பாஸ் இப்ப இன்னும் பலசாலி ஆயிட்டாரு. இது ஸ்டெல்த் ஸ்கில். இதை ஏர்ன் பண்றது அவ்வளவு ஃபன்னா இல்லைனாலும் இது நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியாம சண்டை போடுறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. என்னோட டேஷ் ஸ்கில்லும் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. என்னோட புது ஸ்கில்ஸ் அட்வான்ஸ்ட் டேக்கர் வெல்டிங் அப்புறம் ஃபேட்டல் ஸ்ட்ரைக், இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நீங்க அசத்திட்டீங்க பாஸ். நான் இந்த பொருள்லாம் எடுத்துட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்கிட்ட சில புது ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா அதை நான் ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த மனா என்கிட்ட இப்போ இல்லை. என்னோட இன்டெலெக்ட் அபிலிட்டியை நான் அதிகமாக்கினாதான் என்னால் முன்னேற முடியும். இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து டெமன் கேசலுக்கு தான் போகணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச நான் இப்போதைக்கு பி ரேங்குக்கும் ஏ ரேங்குக்கும் நடுவில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த பலத்தை வச்சு என்னால் அந்த டஞ்சனை கையாள முடியுமா? பிளேயர் இப்போ தேவையான லெவலுக்கு ரீச் ஆயிட்டாரு. என்ன ஜாப் சேஞ்ச் குவெஸ்டா? இது கொஞ்சம் பாருங்களேன். மேனேஜர் ஆன். என்னது அது கிச்சோல்? இது வந்து சி ரேங்க் கேட்ஸை பத்தினது தான். என்னது 15 கோடியா? சி ரேங்க் கேட்ஸுக்காக யாரோ ஒருத்தர் 15 கோடி ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, ஒரு ஸ்ட்ரைக் டீம் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டை விட டபுளா சி ரேங்க் கேட்ஸுக்கு பே பண்ண தயாரா இருக்காங்க. அதோட லீடர் யாரு? யூஜின் ஹோன்னு ஒருத்தரா? இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரோட 2வது பையன். என்னது யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனா? இது இப்படியே போச்சுன்னா நமக்கெல்லாம் நல்லதில்ல. ஒரு பணக்கார பையன் ஹண்டரா விளையாடுறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சங் ஜின் வூ ஈ ரேங்கா? ஆமா,
அவங்களோட மொத்த லைனப்பும் ஒன்னா தெரியுது. அவங்களோட பிளான் தான் புரியல. ஒரு நிமிஷம் இரு. இந்த சங்ஜின் வூங்கிற பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவன் அந்த டபுள் டஞ்சன் சம்பவத்துல ஈடுபட்டவனாச்சே. நிச்சயமா அதுல ஏதோ இருக்கு. ஏதோ ஒண்ணு இடிக்குதே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. நீங்க சொன்ன டைமை விட முன்னாடியே வந்துட்டீங்க. நான் நினைச்சதை விட மனா கிறிஸ்டல்ஸை சேகரிக்க கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு. சரி, போவோமா? நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா வண்டியை நான் ஓட்டட்டுமா? எப்படியும் எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கும் போர் அடிக்குது, அதான் கேட்டேன். என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த சங் ஜின் ஹூ ஹண்டர் திரும்ப வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதான் உண்மை. அதை எப்படி சொல்றீங்க? அந்த ஹண்டர் இதுவரைக்கும் 3 பேரழிவுகளை சந்திச்சு அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கான். முதல் விஷயம் டபுள் டஞ்சன். 2வது சம்பவம் டாங்சக் ஸ்ட்ரைக் டீமோட அழிவு. அதுக்கப்புறம் 3வது சம்பவம் கேங் டாஷிக்கோட மரணம். இது பத்தாதா? ஒவ்வொரு முறையும் அதுல நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா இவன் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவன் உயிர் தெழுந்திருக்கான். நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க மேனேஜர் ஆன்? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற? நான் ஒரு நம்பிக்கையான ஆளை தேடி போய்கிட்டு இருக்கேன். என்னது இது? பிக்னிக்கா? என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க மிஸ்டர். அத இந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது, தெரியும்ல? ஆமா, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு கூட்டமா ஹண்டர்ஸ பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஆமா, அது ஒரு கேட்டு தானே. நீங்க இவ்ளோ பக்கத்துல இருக்கீங்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதா? என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்க்காதீங்க. நான் ஒரு ஹண்டர். என்ன அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்ட்ரைக் டீம்ல மெம்பரா இருக்கியா? ஆமா. ஹண்டர் சங்ஜின் வூ டஞ்சனை தனியா சந்திக்கலாம்னு டீமை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கு. நான் கணிக்கிறது கரெக்டா இருந்தா அவர் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்கணும். அது வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நம்ம கிளம்புறோமா மேனேஜர்? கேப்டன் வந்தாச்சு. எல்லாரும் கிளம்ப தயாரா இருங்க. நாளைக்கு ஸ்கெட்யூல் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கலாமா? நாளைக்கு லீவா? நான் சில கேட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதை கேன்சல் பண்ணிடலாங்கிறீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம என் பணத்தை வேஸ்ட் பண்ணணும். என்னால 2 நாளைக்கு அதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அப்படின்னா நாம் அதை இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி பார்க்கலாம். ஓகே, புரியுது. எல்லாரையும் காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். இப்ப நம்ம அடுத்ததுக்கு கிளம்பலாம். மறுபடியும் எனக்கு அதே கனவு வருது. நேரமாயிருச்சு. இன்னைக்கு வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஹண்டர் சங்ஜின் வூ, உங்களை திடீர்னு இப்படி சந்திக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேர் ஆன் சங்மின். நான் ஒயிட் டைகர் கில்ட் 2nd அட்மினிஸ்ட்ரேஷன் டீமோட மேனேஜரா இருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஒயிட் டைகர் கில்டுங்கிறது இந்த நாட்டிலேயே ரொம்ப பெஸ்டானதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்க புது திறமைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்போம். சரி, இப்போ நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்த ஆஃபரை விட 2 மடங்கு அதிகமாக கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அதையும் ஏத்துக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். எப்படி ஒரு ரேங்கருக்கு இவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுத்தா யாரா இருந்தாலும் தலையாட்டிடுவாங்க. எப்படியும் அவன் இப்ப சரின்னு சொல்ல போறான். ஒயிட் டைகர் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னீங்க? அதுவா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி இருக்கும். அப்படின்னா
நீங்க எனக்கு அதே அமௌண்ட் ஆஃபர் பண்ண போறீங்களா? நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. 3000 கோடியா? யூஜன் கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தவங்க எனக்கு ஆஃபர் பண்ண அமௌண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க எனக்கு டபுளா ஆஃபர் பண்றேன்னு சொன்னீங்க. அதனால தான் நானும் அந்த 5000 கோடி எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்களே பாருங்க. எனக்கு புரியுது. ஆனா இவ்வளவு பெரிய ஆஃபர் எல்லாம் என்னால தனியா முடிவெடுக்க முடியாது. இதை பத்தி நான் என் சுப்பீரியர் கிட்ட பேசணும். அப்போ சரி, நாம பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். முதல்ல யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட டீலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசி இருந்திருக்கணும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். யார் என்னை பத்தி உங்களுக்கு சொன்னான்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இல்லைனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா? என்ன? அது வந்து ஸ்டெல்த் திறமையோட திரும்ப உயிர் பெற்று இருக்கானா? இதை வச்சு பார்க்கும்போது அதனாலதான் யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு முன்னாடியே எதுவும் சொல்லாம உங்களை வந்து சந்திச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நான் எந்த தீங்கும் செய்ய விரும்பல. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. இந்த டைட் டஞ்சன் மார்க்கெட் புது பயிற்சியை தாமதப்படுத்த வழிவகுக்குது. அது இல்லாம கில்டு பாலிசி படி அவங்கள ரெய்டுக்கு அனுப்ப முடியாது. அதனால இவ்வளவு கேட்ஸை யாரு வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஹண்டர் சங்ஜின்வுங்கிற பேர் தெரிய வந்துச்சு. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நீங்க மட்டும்தானா, இல்ல உங்க கூட யாராவது இருக்காங்களா? எனக்கும் என்னோட சபார்டினேட்டுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். என்னை பத்தி பெருசா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். ஆனா மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் முதல்ல உங்க 2 பேரை தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். என்னோட கில்டு தலைவர்கிட்ட நான் ஒரு ஃபார்மல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா நான் சாகிறதுக்கு விரும்பல. அதே மாதிரி என் சபார்டினேட்டு வாயை திறக்காம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். இந்த பிரச்சனைலாம் சீராங் கேட்ஸை தனியா வைக்கிறதுனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன மன்னிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால் அதை நிறுத்த முடியாது. அது ஒரு அவமானம். முன்னேறி வர்ற ஹண்டர்ஸுக்கு இது ஒரு இடையூறா இருக்கும். அப்போ சரி, நாம ஒரு டீல் வச்சுக்கலாமா? என்ன சொல்றீங்க? டீலா? எங்களோட 3 சீராங் கேட்ஸோடைய ரைட்ஸை உங்களுக்கு விற்க நான் தயாரா இருக்கேன். இது உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களோட சீராங் கேட்ஸை நாங்கள் இனிமேல் தொட மாட்டோம். ரொம்ப கஷ்டமான ஒரு டீலை கொடுக்குறானே. ஆனா எனக்கு புரியுது. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு கேட்டோட வேல்யூ 30 கோடி. என்ன 30 கோடியா? மனா கிறிஸ்டல்ஸும் எசன்ஸ் ஸ்டோன்ஸும் ஒரு நல்ல நாள்ல கூட 20 கோடி ரூபாய்க்கு தான் போகும். தயவு செஞ்சு கொஞ்சம் விலையை குறைக்க முடியுமா? பரவாயில்ல, விடுங்க. டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க உங்களோட 3 கைகளை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா 3 சீராங் கேட்ஸ் எடுத்துக்கலாம். 60 கோடிக்கே கொடுக்குறேன். சரி, டீல் ஓகே. மறக்காம பணத்தை சாயந்தரத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட வாயை தரங்க ப்ளீஸ். பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னால நம்பவே முடியல. காயம் சரியாயிடுச்சு. குட் ஈவினிங். உங்ககிட்ட இருக்கிற திறமை எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? நீங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாத வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை. சரி. மேனேஜர், அப்புறம் எப்படி போச்சு உங்க பேச்சுவார்த்தை? அது வந்து கிஜுல், நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டீலை கொடுத்துட்டு போயிருக்கான். பாஸ், அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிஜமாவே 60 கோடி நம்ம கிட்ட இருக்கா? நம்ம அந்த கேட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எப்படி அதை நீங்க இந்த வேலைக்கு வித்தீங்க? அது இருக்கட்டும், யாருக்கிட்ட வித்தீங்க? அதை ட்ரேட் சீக்ரெட்டாவே வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம அதிகார வரம்புல சீராங் கேட்ஸ் இருக்கா? என்னது, யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கின 3 கேட்ஸை இப்ப நம்ம வாங்கியிருக்கோமா? மத்ததெல்லாம் 7 கோடி இல்ல அதுக்கும் குறைவா விற்கப்படுது. அவன் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். ஆமா, நான் அவனை தேடுறதுல தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஏமாந்துட்டனே. என்னால இதை நம்பவே முடியல. போதுமான வலிமையோட இருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களை செய்யலாம். மெசேஜ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? நான் சங்ஜினு.
இப்போ நம்ம 2 பேருக்குள்ள எந்த கணக்கும் இல்லை. நீங்க உழவு பார்த்த விஷயத்தை நான் மறந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேளை. அப்ப கதை அப்படி போகுதா? காத்து அவன் பக்கம் வீசுறதால எதுவும் செய்ய முடியாது. அவன் கிட்ட நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா அது ஹண்டர் ஜின்வு கிட்ட இருந்தா? ஆமா, அவன் வேணா இப்ப என்ன ஏமாத்தி இருக்கலாம். ஆனா அவனோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்ப என் கையில இருக்கு. அதனால இப்போதைக்கு எனக்கு இந்த ஒரு விஷயமே போதும். ஒரு ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்.